இப்ப எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். வாசியோக பயிற்சி பத்தி ராதா தங்கபாண்டியன் ஐயா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தன்னுடைய வாசி மந்திரத்த எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு. வாசி மந்திரம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, உங்க கைப்பட ஒரு வெள்ள பேப்பர்ல ஒரு முக்கோணம் வரையணும். ட்ரையாங்கிள் வரையணும். அந்த முக்கோணம் வரையறத வீடியோ எடுக்கணும். எப்படி 3 புள்ளியையும் நீங்க சேர்க்கிறீங்க, 3 கோட்டையும் எப்படி சேர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு வீடியோ எடுக்கணும். ஏன்னா, முக்கோணத்துக்கு மிஞ்சின வடிவம் உலகத்துல கிடையவே கிடையாது. முக்கோணம் தான் ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரத்துக்கு மிஞ்சின ஒரு ஸ்ரீசக்கரம் உலகத்துல கிடையவே கிடையாது. எல்லா பொருளுடைய வடிவமும் இறுதியில ஸ்ரீசக்கரத்துல தான் முடியும். ஆரம்பத்திலயும் ஸ்ரீசக்கரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். அதனால அப்படித்தான் நம்மளுடைய உயிரும் ஸ்ரீசக்கரத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. அதனால நீங்க முக்கோணம் வரைஞ்சு அத வீடியோ எடுத்து நீங்க அகத்தியர் வாசியோகம் சேனலுக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க அனுப்புனீங்கன்னா, அந்த வாசி மந்திரத்துக்கு ஒரு கட்டணம் வச்சிருக்கோம். அந்த கட்டணத்த செலுத்தி நீங்க வாசி மந்திரத்த வாங்கிக்கலாம். இதுதான் வாசி மந்திரத்த நீங்க வாங்கக்கூடிய முறை ஐயா. இந்த மாரி நீங்க முக்கோண வடிவத்த நீங்க வீடியோ எடுத்து அனுப்புன உடனே, நாங்க அகத்தியர் மகான் அருளோட உங்களுடைய பேரையும், வயதையும் சொல்லி, அப்புறம் உங்களுடைய வாசி மந்திரத்த அகத்திய மகான் மூலியமா தீட்சை பண்ணி நாங்க குடுப்போம். ஏன்னா, சிரசுக்குள்ள மூக்குல சுவாசம் இழுக்காதவங்க தான் சிரசுக்குள்ள ஒடுங்கி அன்னப்பறவை நிலையான 3 அங்குல சுவாசம் அடைஞ்சவங்க தான் தீட்சை பண்ணணும். ஏன்னா, நான் இப்போ 1 அங்குலத்துல இருக்கேன். 3 அங்குலம் அப்படின்றது வந்து 7ஆம் அறிவு படைத்தது. 1 அங்குலம் அப்படின்றது 9 அறிவு படைத்தது. அதனால 7ஆம் அறிவு படைச்ச 3 அங்குல சுவாசமா சிரசுக்குள்ள ஒடுங்குனவங்க தான் வந்து 7ஆம் அறிவு படைச்சவங்க தான் 6ஆம் அறிவு படைச்சவங்களுக்கு தீட்சை பண்ண முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அப்ப தீட்சை பண்ணணும்னாலே வாசி சிரசுக்குள்ள ஒடுங்கி 3 அங்குல சுவாசமா பயணிக்கணும். தேவர்கள் நிலையில பயணிக்கணும். அப்படி தேவர்கள் நிலையில பயணிக்கும் போது அன்னப்பறவை நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு மனிதனும் தீட்சை பண்ண முடியும். அதனால உங்களுடைய வாசி மந்திரத்த அகத்திய மகான் மூலியமா நாங்க தீட்சை பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவோம். அப்படி அனுப்பப்பட்ட அந்த வாசி மந்திரத்தை வச்சு தான் நீங்க வாசியோக பயிற்சி பண்ணணும். அப்பதான் வாசியோக பயிற்சியில எந்த தடையும் வராது. உங்க உடல்லயும் எந்த பிரச்சனையும் வராது. இதுவரைக்கும் லைவ்ல வந்து நிறைய கேள்விகள் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் மிக 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 நன்றி ஐயா. வாசி மந்திரம் வேணுமா? இந்த வாசியோக சேனலுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா வாசி மந்திரத்தை வாங்கிக்கோங்க. அகத்தியர் வாசியோக சேனல்ல நீங்க ஜோதிட பிரச்சனைகளை கேட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் ஐயா. நல்லபடியா எல்லாரும் இதுவரைக்கும் மெசேஜ் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் மிக 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 நன்றி ஐயா.